திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சிறு தொண்ட நாயனார் குரு பூஜை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிறு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் சிறு தொண்ட நாயனாரினுடைய குரு பூஜை திருநாளாக விளங்குகிறது. சோழ தேசத்துல கணபதீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னாக்கா, விநாயகமூர்த்தியானவர் கஜமுகாசுரனோடு போர் புரிஞ்சார். அப்ப போர் புரிஞ்ச சமயத்துல கணபதி அசுரர்களை எதிர்த்து போர் புரிகிற பொழுது அந்த அசுரர்களை வதம் பண்ணார். அப்ப அந்த இடம் ஃபுல்லா அசுரர்களினுடைய இரத்த வெள்ளமாக இருந்துதான். அதனாலதான் அதுக்கு செங்காடு அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஃபுல்லா ரத்தமா இருந்துதான். இந்த ரத்த ஆறு ஓடிய இடம் செங்காடு அப்படின்னு பெயர் பெற்றது. அதுல இந்த எந்த ஜீவனை நம்ம துன்புறுத்தினாலும் இம்சை கொடுத்தாலும் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். அவன் நல்லது செஞ்சிருக்கான், கெட்டது செஞ்சிருக்கான், இல்ல வேற மாதிரியா செஞ்சிருக்கான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு நல்லவனோ கெட்டவனோ நடந்தது, ஒருத்தருக்கு நம்ம இம்சை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு பிரம்மஹத்தி தோஷம். அப்ப அநேக கோடி அசுரர்களை சம்ஹாரம் பண்ண விநாயகமூர்த்தியானவர் கணபதி தன்னுடைய பாப சாபங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டி இந்த திருத்தலத்துல இறைவனுக்கு சிவபூஜை செய்தார். அதனாலதான் இந்த கணபதி பூஜை செய்ததுனால இந்த ஊருக்கு கணபதீஸ்வரம்னு பேர் வந்தது. சுவாமிக்கு கணபதீஸ்வரர் அப்படிங்கிற நாமமும் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த செங்காட்டாங்குடி கணபதீஸ்வரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திருச்செங்காட்டாங்குடி. இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மயிலாடுதுறையிலேருந்து சன்னாநல்லூர் போயிட்டு, சன்னாநல்லூர்ல இருந்து திருமருகல் போகணும், திருமருகல்ல இருந்து திருச்செங்காட்டாங்குடி போகலாம். திருமருகல்ல இருந்து போதிய அளவுக்கு பேருந்து வசதிகள் கிடையாது. அதனால நம்ம திருமருகல்ல இருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ அது மாதிரி ஏதாவது ஒன்று புக் பண்ணிட்டு போறது நமக்கு சிறப்பு. திருமருகல் வரையும் நமக்கு பேருந்து வசதியெல்லாம் நல்லபடியாக உண்டு. சரி, இந்த திருச்செங்காட்டாங்குடிங்கிற திருத்தலத்துல மாமாத்திர குலத்துல அவதாரம் செய்தவர் தான் நம்ம சிறு தொண்ட நாயனார். ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் நம்ம சிறு தொண்ட நாயனார். இவர் இளமையிலேயே போர் கலைகள்ல ரொம்ப சிறந்து விளங்கினார். அதாவது இந்த மாமாத்திரர் குலம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் மிகப்பெரிய போர் வீரர்கள். அதாவது யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு வலிமை படைத்தவர்கள் இந்த மாமாத்திரர் குலத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குலத்துல பிறந்து அதுல போர்க்கலைகளை இளமையிலேயே பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல தேர்ச்சி பெற்றார். அந்த தேர்ச்சி பெற்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மன்னர் இடத்துல இவர் படை தளபதியாக, அந்த மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். அந்த நரசிம்மவர்மனினுடைய படை தளபதியாக இவர் இருந்தார். இவருடைய வீரத்திற்கு முன்பு எதிரில சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா அப்படி தலை சிறந்த வீரராக இவர் திகழ்ந்தார். இவர் ஜோதிடம், மருத்துவம், இசை இது போன்ற கலைகள் எல்லாமும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். அதோட சிவ வழிபாட்டிலையும் அடியார்கள் வழிபாட்டிலையும் ரொம்ப என்ன சொல்றது, தன்னை அவ்வளவு இதுவா பக்தியில இறைவனுக்காகவும் இறைவன் அடியார்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தலை சிறந்த அடியாராக இவர் இருந்தார். இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, நரசிம்மவர்மனுக்கும் வேற ஒரு
வாதாபியை சேர்ந்த ஒரு அரசருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போர் வந்து உண்டாகுது. அந்த போர்ல இவர் வந்து தலைமையேற்று போரை வந்து நடத்த ஆரம்பிக்கிறார். அப்படி நடத்த ஆரம்பிக்கும்போது என்னன்னா, மிக பெரும் படை வந்து பாத்தீங்கன்னா வாதாபியோட படை. அந்த படையை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரும் படைய இவர் ரொம்ப எளிமையா போய் வெற்றி கண்டுட்டு, அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வ வளங்களை எடுத்துட்டு வந்து மன்னர் இடத்துல சமர்ப்பிச்சாரு. இதெல்லாம் பார்த்த மன்னருக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். இந்த போர்ல நம்ம ஜெயிக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கும்போது, இந்த போரை வந்து ஜெயிச்சு அது இல்லாம இவ்வளவு பெரிய செல்வங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மன்னர் ரொம்ப வெகுவாக பாராட்டவும், அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, போர் தளபதிகள், மற்ற அமைச்சர்கள், அவங்கெல்லாம் வந்து இவருடைய அந்த சிவ தொண்டையும் இவருடைய சிவனடியார் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்திகளையும் வந்து வெளிப்படுத்தி சொல்றாங்க. அப்போ வந்து மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம், அதோட ஒரு பேர் அதிர்ச்சியும் கூட உண்டாகுது. என்னன்னா, இவ்வளவு சிவ தொண்டுகள் பண்றவரை நம்ம போருக்கு அனுப்புறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா போர்ல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா, ஒரு சிவனடியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதி நினைச்ச ஒரு மகா கூடிய பாவம் வந்து என்ன வந்து சேருமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப இது பண்ணாரு. அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர்கிட்ட மன்னரே வந்து ரிக்வெஸ்டா ஒண்ணு வைக்கிறார். அதனால நீங்க வந்து இனிமே படை தளபதியாக இருக்க வேண்டாம், நீங்க போர் புரிய வேண்டாம். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது சிவ அடியாரை வந்து ஒரு இதுல இது பண்ண ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்குன பாவம் வந்து என்ன வந்து சேரும். அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருந்து விடுப்பு தரேன். நீங்க வந்து உங்களுடைய சிவ தொண்டையை நீங்க மேற்கொண்டு சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாம, அவருடைய வாழ்நாள் தேவை, அவர் இன்னும் வாழ போற காலத்துக்கு என்னென்னலாம் தேவைகள், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. மிக பெரும் செல்வ வளத்தை வந்து மன்னர் வந்து அன்பளிப்பா கொடுத்து, நீங்க வந்து உங்க ஊர்ல போய் நல்லபடியா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் சரி இது ஒரு நல்ல விஷயமா படுது. ஏன்னா நம்ம சிவ பூஜை பண்ணிட்டு நம்ம எதுக்கு போய் போர் இதெல்லாம் பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால இவரும் அதை வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடியாராவே வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னால வந்து அந்த மன்னர் கொடுத்த பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு செங்காட்டாங்குடிக்கு வந்துடுறார். செங்காட்டாங்குடிக்கு வந்த உடனே இவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு ஆகுது. அதுல திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு தாயாரை வந்து இவங்களுக்கெல்லாம் பேசி வந்து 2 வீட்லயும் பேசி நல்லபடியா மனம் முடிச்சு வைக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கு. இவர் வந்து ஒரு கொள்கை ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியபடி ஏதேனும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கார். யாரோ ஒரு சிவனடியார் வந்து அன்னைக்கு வீட்டுல சாப்பிடல அப்படின்னு சொன்னாக்க அன்னைய நாள் முழுக்க இவருக்கு சாப்பாடு இல்லை, இவர் வந்து சாப்பிடாம விரதமாவே இருப்பார். அப்படிப்பட்ட தலை சிறந்த சிவனடியார் இவர். இவருடைய காலத்துல நிறைய நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள். திருநாவுக்கரசு நாயனார், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், அதோட வந்து பாத்தீங்கன்னா முருக நாயனார், திருநீல நக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், இப்படி நிறைய நாயனார் வந்து நாயன்மார்கள் இவருடைய காலத்தில் சமகாலத்தவராக வாழ்ந்தவர்கள். ஒரு முறை திருச்செங்காட்டாங்குடிக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருள்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரும் இவருடைய துணைவியாரும் அவரை வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது இவர்களுக்கு ஒரு புதல்வன் ஒண்ணு உண்டு. அந்த குழந்தை பேரு சீராளன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அந்த குழந்தையோட சேர்த்து மூவரையும் வந்து ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் பார்க்கிறார். ஞானசம்பந்தர் பார்க்கும் பொழுது இவர் நாயனார் சிறு தொண்டர் நிக்கிறார், பக்கத்துல வெண்காட்டு நங்கை தாயார் அவங்க அம்மா நிக்கிறாங்க, நடுவுல வந்து இவர் சீராளன் நிக்கிறாரு. அப்படியே பார்த்தா சோமாஸ்கந்த மூர்த்தி மாதிரி சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் நடுவுல வந்து முருகப்பெருமான் நிக்கிற மாதிரி இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. பார்த்த உடனே சீராளனை பார்க்கிறார் ஞான சம்பந்தர் முதல் முறையாக. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சம வயசு தான்.
ஞானசம்பந்தருக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரே இதுதானே. அப்படி பார்க்கிற பொழுது ஞானசம்பந்தருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத சிவபெருமான் முன்கூட்டியே காட்டுறார் ஞானசம்பந்தருக்கு. அந்த ஞான காட்சியானது ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு மாத்திரம் கிடைக்குது, வேற யாருக்கும் கிடைக்கல. அப்ப என்னன்னா ஞானசம்பந்தர் உணர்றார், ஆஹா சரி ரைட்டு, இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கு, சிறு தொண்டர் இப்படி இருக்கார், நங்க வெண்காட்டு நங்கை இப்படி இருக்காங்க, அடுத்து இதான் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெளிவா எல்லாமே வந்து அந்த முன்னாடி நடக்க போற விஷயத்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஈசன் வந்து இதுதான் நடக்குது அப்படிங்கிறத காட்சியாக காட்டித்தரார். அதுக்கு அடுத்தது ஞானசம்பந்தர் பேசுறார் அந்த நாயனார்கிட்ட, சிறு தொண்டர்கிட்ட. இது மாதிரி உங்களுடைய புதல்வன் சாதாரணப்பட்ட புதல்வன் இல்ல, இவன் வந்து சுவாமிக்கே பிரசாதமாக கூடிய ஒரு புதல்வன், நல்லபடியா பாத்துங்க. இந்த பையனாலதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பேர் புகழ் செல்வாக்கானது உயரப்போகுது அப்படிங்கிறத ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துட்டு ஞானசம்பந்தர் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறார். இது நடக்கும்பொழுது சீராளன்கிற குழந்தைக்கு வயது 3. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே காலங்கள் போக 5வது வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருது. சீராளனுக்கு 5 வயது. அப்ப வந்து எம்பெருமான் சிவபெருமானினுடைய ஒரு திருவிளையாடலானது இங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, சிறுதொண்ட நாயனாருக்கு அவரினுடைய இதை வந்து உலகறிய செய்யணும், அவருடைய பெருமைய அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் ஒரு திருவிளையாடலை இந்த இடத்துல புரிய தொடங்குறார். என்னன்னா, ஒரு பைரவரினுடைய அடியார், பைரவ அடியாருடைய கோலம் உண்டு. இப்ப பைரவ அடியார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இப்ப நம்மளுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா அகோரிகள் மாதிரி ஒரு வேடம் அணிஞ்சு, அகோரிகள்னா இப்ப இருக்கிற அகோரிகள் மாதிரிலாம் கிடையாது, அது வேற. ஏன்னா இப்ப இந்த அது ஒரு தனி சப்ஜெக்டாவே போகும், அகோரிகள்னா என்ன அது இதுன்னு சொல்லிட்டு. அது வேற, சரிங்களா. உடல் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருநீர் அணிஞ்சு, கையில வந்து பாத்தீங்கன்னா கமண்டலம் எடுத்துக்கிட்டு, இது வந்து திரிசூலம் தரிச்சு, கருப்பு கலர் உடை உடுத்தி பைரவ அடியாரினுடைய ரூபம் கொண்டு எம்பெருமான் ஈசனாரானவர் திருச்செங்காட்டாங்குடி உள்ள பிரவேசிக்கிறார். அப்ப அன்னைக்குன்னு பார்த்து சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமையல்லாம் ரெடி ஆன உடனே இவருக்கு வந்து சிறுதுண்டருக்கு வந்து யாராவது ஒரு சிவனடியார் கிடைக்கிறாரான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறார் நம்ம சிறு தொண்டர். அந்த நேரம் பைரவ அடியாரானவர் இவர் வீட்டுக்கிட்ட வாசல்ல வந்து இது மாதிரி சிறு தொண்டர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெண்காட்டு நங்கை தாயார் வந்து பாத்தீங்கன்னா வெளில வராங்க. வெளில வந்து சுவாமி வருக, அவர் வந்து ஒரு வேலை நிமித்தமா போயிருக்காரு, நீங்க உள்ளார வாங்க, வந்த உடனே நம்ம வந்து இது திரு அமுது செய்யலாம் அப்படி, அதாவது சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க அம்மா. அப்ப வந்து பைரவர் அடியார் என்ன சொல்றாருன்னா, தவறு தாயே, பெண்கள் இருக்கிற வீட்டு உள்ள நான் வந்து உள்ள வரமாட்டேன், ஆண் வரணும், அதனால உன்னுடைய கணவர் எப்ப வராரோ அப்பதான் நான் வீட்டு உள்ள வர முடியும், பெண்கள் இருக்கிற வீட்டு உள்ள நான் வர்றது சாத்தியம் இல்லை, அதனால ஒண்ணு பண்றேன், நான் வந்து இந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன், நீங்க உங்க கணவர் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெண்காட்டு நங்கைகிட்ட பைரவாடியார் சொல்றாரு. சரின்னு இந்த அம்மாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டோன்னு சிறு தொண்டரும் அங்க எங்க ஊர் ஃபுல்லா போய் சுத்திட்டு வராரு, ஒரு சிவனடியாரை காணும். நேரா வந்து மனைவி கிட்ட, என்னப்பா இன்னும் அடியார் யாருமே வரல அப்படின்னோடனே அதுக்குள்ள இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அடியார் வந்திருக்காருங்க, நான் சாப்பிட உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன், ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ தனியா இருக்கமா, தனியா பெண்கள் இருக்க வீட்டு உள்ள நான் வரமாட்டேன், உன் கணவர் வந்தாருன்னா வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியில உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். இவர் உடனே குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓட ஆரம்பிச்ச உடனே அங்க போய் பார்த்தா இவர் மரத்தடியில அந்த திரிசூலத்தோட அப்படி அந்த கருப்பு கலர் உடை அணிஞ்சிட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. வந்த உடனே சிறு தொண்டர் பார்த்துட்டு பைரவாடியார்கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றாரு, சுவாமி, நீங்க வந்து தயவு கூர்ந்து எங்களுடைய இல்லத்துக்கு எழுந்தருளணும், அங்க வந்து தங்களுக்கு அமுது ரெடியா இருக்கு, நீங்க அமுது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்ப வந்து பைரவடியார் சொல்றாரு, நான் உன்னுடைய அருமை பெருமைகள்லாம் கேள்விப்பட்டேன், திருச்செங்காட்டாங்குடிக்கு போனா சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருப்பார்,
அவர் வந்து சாப்பாடு போடுவாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை நம்பிதான் நான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்தா நான் சாப்பாடு கேட்டு அதை நீ போடுற மாதிரி தெரியலையேப்பா அப்படிங்கிறாரு நம்ம பைரவடியார். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக தான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களேன்னு சிறுத்தொண்டர் சொல்ல, அதுக்கு பைரவடியார் சொல்றாரு என்னன்னா, நான் வந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான உணவு வகைகளை சாப்பிட மாட்டேன். என்னுடைய உணவு பழக்கமும் நித்தியப்படி கிடையாது. 6 மாதத்திற்கு ஒரு முறை, அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதுக்கு அடுத்தது பாக்கி 6 மாசம் எனக்கு சாப்பாடு கிடையாது. அது போல நான் சாப்பிடக்கூடிய நாள், நான் சொன்னேன் இல்லையா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன்னு, அந்த நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு நீ சமைச்சு கொடுக்கணும், உன்னால சமைச்சு கொடுத்து சாப்பிட முடியுமா, சாப்பாடு போட முடியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அதுக்கு சிறுத்தொண்டர் சொல்றாரு, அதான் சாப்பாடு ரெடியா இருக்கு சுவாமி, நீங்க வீட்டுக்கு வந்தா அமுது எடுத்துக்கலாங்கும் போது, இல்லப்பா நான் வந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து பசுக்களை மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு ஒன்னே சிறுத்தொண்டருக்கு ஒரு இது, என்னது பசுக்களை சாப்பிடுவாரா, சரிங்க சுவாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசுக்குள்ளேயே நினைச்சாரு. ஆனா இருந்தாலும் அடியாருங்கிறதுனால வெளில காட்டல. சரிங்க சுவாமி, நம்ம வந்து பசு வீட்டுல நிறைய பசுக்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு நான் வந்து சமைச்சு கொடுத்து சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு ஒண்ணு. அவசரப்படாத தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நான் சாப்பிட்றது வந்து கோ கிடையாது, பசு கோங்கிற பசு கிடையாது, நான் சாப்பிட்றது ஒரு நர பசு, அதைத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. என்னது நர பசுவா அப்படின்னா அப்படின்னு இவர் முந்து முழிக்கிறாரு. சொல்றேன் கேட்டுக்குவோம். நல்ல ஒரு 5 வயது இருக்கக்கூடிய ஒரு பச்சிளம் பாலகன் குழந்தை, அந்த குழந்தைய அவர்கள் தாய் தந்தை விருப்பத்தோட சமைச்சு கொடுக்கணும், அந்த குழந்தைய தான் நான் உணவா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சிறுதுண்டருக்கு அப்படியே ஒரு பேர் அதிர்ச்சி, அப்படியே நெஞ்சில ஈட்டி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது 5 வயசு குழந்தைய சமைச்சு கொடுக்கணும், அதைத்தான் சாப்பிடுவேங்கிறாரே இவரு, 5 வயசு குழந்தைக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிவனடியார் கேட்டு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு நம்ம சிறு தொண்டர், சரிங்க சுவாமி நான் வந்து சாப்பாடு நான் ரெடி பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சமைக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா கேட்டுக்கோ, 5 வயசு குழந்தையா இருக்கணும், அப்பா அம்மா சம்மதத்தோட தான் இது நடக்கணும், சரியா? குழந்தை வந்து நல்ல திடகாத்திரமான குழந்தையா இருக்கணும், கூன் குருடு ஊமை செவிடு இந்த மாதிரியான அவலட்சணங்கள் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு ரூல்ஸு. அதே மாதிரி அந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சமைச்சு வைக்கணும், அதைத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பைரவர் அடியார் சொன்ன உடனே, சரிங்க சாமி சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் சமைச்சிட்டு சொல்லிடுறேன், நீங்க வந்து அமுது எடுத்துக்கலான்னு உடனே, சரி நீ எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்குள்ள எனக்கு சாப்பாடு போட்டுரு அப்படின்னு பைரவ அடியார் சொல்றாரு. சொன்ன உடனே சிறு தொண்டரும் நேரா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய மனைவியை பார்க்குறாரு. சிறு தொண்டரினுடைய முகமே வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது, வாடி வதங்கி போன மாதிரி இருந்த உடனே அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி சிறு தொண்டர் சொல்றாரு, இல்லம்மா அவரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாராம், அவர் வந்து ஒரு 5 வயது உள்ள குழந்தைய தான் சாப்பிடுவாங்கிறாரு அப்படின்னு ஒண்ணு. அந்த அம்மாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி, என்னடா இது எப்படி 5 வயசு குழந்தைய போய் சமைக்கிறது, என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒரு இது. உடனே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைய அப்பா அம்மா முழு சம்மதத்தோட யார் தருவா, யாருமே தரமாட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை நம்ம எப்படி ரெடி பண்றது, எங்க இருந்து நம்ம செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சிறுதொண்டருக்கு ஒரு யோசனை, அம்மா யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க தான் பெத்த பிள்ளைய வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு, கொடுத்தா நம்ம கொடுத்தாதான் ஒண்ணு உண்டு அப்படின்ன உடனே, சரிங்க எனக்கு முழு சம்மதம், இதுல எந்த விதமான இதுவும் எனக்கு ஆட்சேபனையும் இல்லை, நீங்க போய் சீராளனை கூட்டிட்டு வாங்க, நம்ம சீராளனையே நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு, சிறு தொண்டருக்கு. தான் மனைவி தான் குழந்தைய சமைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னன்னா, இவர் பிள்ளையதான் சமைக்க போறாங்க, அதுல அவர் வருத்தப்படணும். ஆனா அவர் வருத்தப்படல, சந்தோஷம் தான் போறாரு, எப்படியோ ஒரு அடியாருக்கு ஒரு இதுவாகுதுன்னு சொல்லிட்டு. உடனே சீராளனை போய் பள்ளிக்கூடத்துல இருந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த உடனே
அப்பா அம்மா 2 பேரும் வந்து சீராளன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே அந்த பையன் பயந்துட்டான். என்ன நீங்க தாய் தந்தை 2 பேரும், நான் தானே உங்க காலில் விழணும், நீங்க என் காலில் விழுவுறீங்களே அப்படின்னோன்னு, இல்லப்பா இதுவரையும் நீ வந்து எங்களுக்கு பையனா இருந்த, அதனால நீ வந்து எங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ண. ஆனா இன்னைக்கு நீ வந்து இறைவனுக்கு பிரசாதமாக போற, அதனால நான் உங்களுக்கு ஒன்னு ஆசீர்வாதம் நாங்க வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சீராளன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு சீராளனை உடல் முழுக்க மஞ்சளை பூசி குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் சீராளனை சமைக்கிறாங்க. அதாவது அவருடைய தாயார் வந்து தாய் திருவெண்காட்டு நங்கை, தந்தை சிறு தொண்டர், இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முழு சம்மதத்தோட சீராளனினுடைய உயிரை வந்து இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உடல் பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது பண்ணி சமையல் ரெடி ஆகுது. சமையல் ரெடி ஆகுது. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பைரவடியார் அந்த பக்கத்துல இருக்கிறாரு. இப்படியே இருக்கிறபோது ஒரு ஒரு உறுப்புகளையும் வந்து இப்ப அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அசைவத்துல என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த கறி இந்த கறி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒரு ஒரு கறியாக வந்து இது பண்றாங்க. சந்தன நங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க வந்து இவரோட சிறுதொண்ட நாயனாரினுடைய இல்லத்துல தொண்டு புரிகிறவங்க. அந்த அம்மாவும் கூட வந்து உதவிக்கு இருக்கிறாங்க. அவங்க உதவிக்கு இருக்கும்பொழுது சிறு தொண்டர், அவருடைய துணைவியார் வெங்காட்டு நங்கை, சந்தன நங்கை, இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து சீராளனை உணவா சமைக்கிறாங்க. ஒரு துளி கண்ணீர் இல்லாமல். அதுதான் அங்க மிகப்பெரிய விஷயம். இந்த சரித்திரத்தை வந்து சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குது, தடுக்குது. இதை எப்படி சொல்றது, இதை என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு. இது நடந்த ஒரு சம்பவம். அந்த சரித்திரத்தை பெரிய புராணத்துல இருக்கிறது. அந்த பெரிய புராணத்துல இருக்கிற சரித்திரத்தை எடுத்து சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாயெல்லாம் குளறுது. என்ன அடுத்த வார்த்தை, எப்படி வார்த்தையை பிரயோகம் பண்றதுன்னு நானே திக்கி திணறேன். ஆனா அப்படி இருக்கிற ஒரு எனக்கே இப்படி இருந்ததுன்னா, தான் பெற்ற குழந்தைய வந்து அவங்க வந்து சமையலா சமைக்கிறாங்க. ஆனா ஒரு துளி கண்ணீர் இல்லாம. அப்ப அவர்களுடைய மனதானது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு துளி கண்ணீர் கூட இல்லாம சீராளனினுடைய பிள்ளை கறியானது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடியாகி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் போய் பைரவடியாரா அழைச்சிட்டு வர்றதுக்காக சிறு தொண்டர் போறார். சிறு தொண்டர் போய் இது மாதிரி போன உடனே திரும்பி பழையபடி முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நீங்க கேட்ட மாதிரியே அமுது ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடலாம் அப்படின்னு உடனே, ரெடி பண்ணிட்டியா? உண்மையிலேயே 5 வயசு பையன் கிடைச்சானா அப்படின்னு உடனே, கிடைச்சான் சுவாமி. அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தானே நடந்தது? ஆமா சுவாமி, சம்மதத்தோட தான் நடந்தது. அவங்க ஒன்றும் வருத்தப்பட்டு அழலாம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு துளியும் அழலாம் இல்லை சுவாமி. சரி ரைட்டு. சாப்பாடு சுவையா இருக்குல்ல, நல்லா எல்லாம் தயாராகி எல்லாம் ரெடியா இருக்கு சுவாமி, நீங்க வந்து அமுது எடுத்துக்க வேண்டியதான்னு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவடியார் வரார். வந்த உடனே பைரவடியாரை மட்டும் வீட்டு வாசல்லே நிறுத்திடுறார் சிறு தொண்டர். சுவாமி இங்கேயே ஒரு நிமிடம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நிறுத்தின உடனே அவங்க துணைவியாரை கூப்பிடுறாரு, வெங்காட்டு நங்கைய. கூப்பிட்ட உடனே, அம்மா இது மாதிரி அடியார் வந்திருக்காங்க பாரு அப்படின்ன உடனே அந்த அம்மா வந்து மஞ்சள் தண்ணி, தண்ணியில மஞ்சத்தூளை கரைச்சி மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சிறு தொண்டர் கையில கொடுக்கவும், சிறு தொண்டர் அடியாரினுடைய திருவடியில அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அடியாருடைய திருவடிக்கு வச்சு பாத பூஜை பண்ணி அவரை வீட்டு உள்ள கூப்பிடுறாங்க. வீட்டு உள்ள கூப்பிட்டு அவருக்கு அமருவதற்கு ஆசனம் கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே சுவாமி அமுது தயாரா இருக்கு, பரிமாறலாமா அப்படின்னு சொல்லி சிறு தொண்டர் கேட்டவுடனே, நான் ரெடியா இருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவடியாருன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இலை போடுறாங்க. இலை போட்ட உடனே அவங்க அமுது பரிமாறுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு, நிக்கிறாங்க. நிக்கும்போது பைரவடியார் கேட்கிறாரு, ஏன் என்ன ஆச்சு, அப்ப வைக்க வேண்டியதானு உடனே அப்ப வந்து சிறு தொண்டரினுடைய மனைவி சொல்றாங்க, இல்ல சுவாமி, நான் வந்து நம்ம சமையல்னா எனக்கு எது எது எப்படி எப்படி வைக்கணும்னு தெரியும். இப்ப நம்ம திருமண விருந்துல எல்லாம் போனோம்னா இந்த இடத்துல உப்பு இருக்கும், இந்த இடத்துல கூட்டு, இந்த இடத்துல பொரியல், இந்த இடத்துல அவியல், இதெல்லாம் மாதிரி எல்லாம் பச்சடி இது மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமா அந்த உணவு பரிமாறுறது ஒரு வகை உண்டு. அது போல சொல்றாங்க, இப்ப நம்ம சாப்பிடுற சமையல்னா ஒரு
வரமுறை தெரியும் சுவாமி, எது எது எந்தெந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த சமையல் நாங்க முறையா செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு இது எப்படி பரிமாறணும்னு தெரியாது. நீங்க எது எது எங்கெங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா, நாங்க அது அது அங்கங்க வச்சுருவோம் அப்படின்னோனே, அதுக்கு அடுத்தது வந்து பைரவடியார் சொல்றார், ஆமா, என் சாப்பாட்டு முறை உனக்கு தெரியாது இல்லையா? சரி நான் சொல்றேன் பாரு, நான் சொல்ற இடத்துல வையின்னு சொல்லிட்டு, அந்த மாமிச வகைகள்லாம் இருக்கும் இல்லையா? என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த கறி, இந்த கறி, அது இது, அத மாரி அத எல்லாத்தையும் இந்தந்த இடத்துல இத வை, இந்த இடத்துல இத வை, இந்த இடத்துல இத வை, இப்படி எல்லாத்தையும் வைக்க சொல்றாரு. அவரு சொல்ல சொல்ல வெண்காட்டு நங்கையும் சந்தன நங்கையும் 2 தாயாருமா சேர்ந்து இது எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு சாப்பிட வேண்டிய நேரம். இவர் சாப்பிடல. அப்படியே வந்து பார்க்குறாரு சுத்தி முத்திலும். சுத்தி முத்திலும் பார்த்த உடனே, "ஏன் சுவாமி?" அப்படின்னு சிறு தொண்டர் கேட்க, "இல்ல, இல்ல. தனியா சாப்பிடுறது மிகப்பெரிய பாவம். யாராவது ஒரு சிவனடியார் இருந்தா அழைச்சிட்டு வாயேன், சாப்பிடலாம்." அப்படின்ன உடனே, "சரிங்க சுவாமி, நான் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அழைச்சிட்டு வரேன்னு" திருப்பி சிறு தொண்டர் வெளில போறாரு. வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு, "சுவாமி, யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல சுவாமி. நீங்க சாப்பிடலாம். அதுக்குள்ள யாராவது வருவாங்கன்னோனே, ஆஹா! நான் வந்து தனியா சாப்பிட மாட்டேன். என் கூட யாராவது அடியார் உட்கார்ந்தா தான் சாப்பிடுவேன். சரி பரவால்ல. நீ வந்து டெய்லி சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு தான் சோறு நீ சாப்பிடுறன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீயும் ஒரு சிறந்த சிவனடியார் தான். வா என் பக்கத்துல வந்து உட்காரு. என்னோட சேர்ந்து சாப்பிடுங்கிறார்." யாராவது சிறு தொண்டர பைரவ அடியார் சொல்றாரு. சமைச்சிருக்கிறதே சீராளன தான். சிறு தொண்டருடைய புள்ளைய தான் சமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க அப்பாவே பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. இக்கட்டான தர்ம சங்கடமான சூழ்நிலை. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. சரி ரைட்டு. சாப்பிட்டே ஆகணுங்கிறாரு. இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உட்காந்துடுறாரு. யாரு? சிறு தொண்டரும். சிறு தொண்டரும் உட்கார, சிறு தொண்டருக்கும் அந்த பைரவடியார் இலையில எப்படியெல்லாம் பரிமாறினாங்களோ அதே மாதிரியான அந்த பிள்ளை கறி, திரு அமுது பரிமாறப்படுது. சாப்பிட வேண்டிய நேரம். இவர் வந்து சிறு தொண்டர் சொல்றாரு, சுவாமி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒண்ணு. இரு இரு, நீ இருக்க, உன்னுடைய துணைவியார் இருக்காங்க, அந்த அம்மா உங்க வீட்டுல தொண்டு பண்றவங்க இருக்காங்க, உன் பையன் எங்க அப்படின்னு ஒண்ணு. சுவாமி என் பையன் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துல படிக்கிறானா? மதியம் சாப்பாட்டுக்கு வரல அப்படின்னு ஒண்ணு. இல்ல சுவாமி, அவன் முடிச்சுட்டு வருவான், நீங்க நம்ம சாப்பிடலாம் சுவாமின்னு ஒண்ணு. பார், பொய்லாம் சொல்ல, உண்மையை சொல்லு. நீங்க உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்ல இந்த அம்மா மலடியா அப்படின்னு ஒண்ணு. இல்ல சுவாமி, எங்களுக்கு ஒரு பையன் உண்டு, பையன் பேர் சீரால, அவன் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணு. இல்ல இல்ல, நான் புள்ள இல்லாத வீட்டுல சாப்பிடுறது கிடையாது. நீ போய் உன் பையனை அழைச்சிட்டு வா, பையனோட சேர்ந்து பையனுக்கு இலை போடு, நீனு நானு உன் பையன் 3 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோங்கிறாரு. சமைச்சு வச்சிருக்கிறதே அந்த குழந்தையதான். இப்ப அந்த குழந்தைய போய் எங்க போய் கூப்பிடுறது? ஆனாலும் இவர் வந்து சொன்ன உடனே அவர் சிறு தொண்டர் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. அது அப்படிங்க இப்படிங்க, அது இது. உன் புள்ள வந்தா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் ஏஞ்சி போயிடுவேன் போ அப்படிங்கிறாரு. சரி நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியலன்னு ஒண்ணு, நான் சொல்றது கேளு, வாசலுக்கு போ, வாசல்ல போய் உன் பையனை கூப்பிடு, அவன் வருவான் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெண்காட்டு நங்கை, சிறு தொண்ட நாயனார், சந்தன நங்கை 3 பேருமா போய் வாசலுக்கு போறாங்க. வாசலுக்கு போய் சீராளா சீராளான்னு 3 தடவை கூப்பிடுறாங்க. அது மாதிரி அடியார் வந்திருக்கார், சாப்பிடவா சீராளா அப்படின்னு அது முதல் தடவை. அதான் எப்படி கூப்பிட்டாங்கன்னா, சீராளா, பைரவ அடியார் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வா சாப்பிடலாம் அப்படின்னு. இது முதல் தடவை. இதே மாதிரியே 2வது தடவை, இதே மாதிரியே 3வது தடவை கூப்பிட்டு முடிச்சதுதான் தாமதம். அந்த சீராளன்கிற குழந்தை அப்படியே வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த குழந்தையானது ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்த மாதிரியே அப்படியே அப்படியே ஓடி வரான் அந்த பையன். சீராளனை பார்த்த உடனே அவங்க தாய் தந்தை 2 பேருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு ஒரு இது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாடா நம்ம குழந்தை இப்ப நமக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு இது, என்னடா இது, இந்த குழந்தைய தான் சமைச்சு வச்சோம், ஆனா இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே அதை பார்த்த உடனே, சரி ரைட்டு, நம்ம குழந்தை வந்துருச்சு, இப்ப போய் பைரவ அடியாரை சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பார்த்தா, அங்க சமைச்சு வச்சிருந்த புள்ளக்கறியில இருந்து ஒன்னையும் காணும், பைரவ அடியாரையும் காணும். என்னடா இது, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற போது, வானத்துல ஒரு மிகப்பெரிய பேரொளி. சுவாமி வந்து ரிஷபாரூடராக, அஹ் ரிஷப வாகனத்துல சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கிறார். சோமாஸ்கந்தராக நாயன்மார்கள்ல சிவபெருமான் யாருக்குமே காட்சி கொடுத்ததே கிடையாது. அவர் வந்து தனியா வந்து காட்சி கொடுத்திருக்காரு.
நாயன்மார்கள் சரித்திரத்தை பெரிய புராணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, சிவபெருமான் தனியா காட்சி கொடுத்திருக்கார். உமாதேவியாரோட சேர்ந்து ரிஷப வாகனத்துல ரிஷபாரூடராக காட்சி கொடுத்திருக்கார். இது ரெண்டு, இது எல்லா நாயன்மார்களுக்கும் நடந்திருக்கும். ஒண்ணு தனியா காட்சி கொடுப்பார், இல்லைன்னா உமாதேவி தாயாரோட சேர்ந்து ரிஷபாரூடரான காட்சி தான் கிடைக்கும். சோமாஸ்கந்தராக யாருக்குமே அவர் காட்சி கொடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு நாயனாருக்கு மட்டும்தான், அது நம்ம சிறு தொண்டருக்கு மட்டும்தான் அந்த காட்சி கிடைக்குது. யாருக்கு? வெண்காட்டு நங்கைக்கும் சிறு தொண்டருக்கும் சந்தன நங்கைக்கும் குழந்தை சீராளனுக்கும் அந்த காட்சி. இவர் சுவாமி வந்து சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கிறார். சோமாஸ்கந்தர்னா சுவாமி, அம்பாள், நடுப்புற சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். அப்படி வந்து இந்த காட்சியை வந்து இறைவன் வந்து கொடுக்கிறார். அது கொடுத்துட்டு வந்து சுவாமி சொல்றாரு என்னன்னா, உன்னுடைய பெருமையை உலக அறியணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவிளையாடல் நான் செஞ்சது. உண்மையிலேயே வந்து உன்னை போல ஒரு சிவனடியார் வந்து இந்த அகிலத்துல யாருமே கிடையாது. அதனால வந்து நீ பல ஆண்டுகள் இந்த பூலோகத்துல சிவ தொண்டு பண்ணி அதுக்கப்புறமேட்டு என்னுடைய கைலாயத்துக்கு வந்து அடைவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு சுவாமி அங்கிருந்து கைலாயத்துக்கு புறப்படுறார். இப்படி சிறுதொண்ட நாயனாரினுடைய அந்த சரித்திரமானது இருக்குது. அதே போல பல ஆண்டுகள் சிவத்தொண்டு செய்த சிறுதொண்ட நாயனார் சித்திரை மாத பரணி நட்சத்திரத்தன்று எம்பெருமானோடு இரண்டர கலந்தார். திருக்கைலாய பதவியை அடைந்தார் சிறுதொண்டர். இன்னைக்கு சித்திர பரணி. இன்னைக்கு வந்து சிறுதொண்ட நாயனாரினுடைய திருச்சரித்திரம் இதை வந்து சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இந்த சிறுதொண்ட நாயனார் மாதிரி வேறு ஒரு நாயனார் வந்து இந்த உண்மையிலேயே இந்த அகிலத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெத்த புள்ளைய வந்து இது மாதிரி வந்து சமைச்சு கொடுக்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவரை வந்து இந்த இது வந்து செஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருத்தொண்ட தொகையில செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டருக்கு அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடல் பெற்ற ஒரு அடியார் தான் இவர். சரி, சுவாமி வந்து அடியார் ரூபத்துல வந்தாரு. இதெல்லாம் இந்த சரித்திரம் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் உண்மையிலேயே திருச்செங்காட்டாங்குடியில நடந்தது. நான் வந்து திருச்செங்காட்டாங்குடி போயிருக்கிறேன். அப்ப வந்து என்னன்னா, திருமருகல்ல இருந்து இறங்கி நடந்து போகணும். ஏன்னா முன்னாடி பேருந்து வசதியெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா, அதனால திருமருகல்ல இறங்கி நடந்து போவோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்காட்டாங்குடி போன பொழுது என்னன்னா, அந்த ஊர்ல ஒரு சில பகுதிகள், அதாவது ஒரு சில வீடுகள்லாம் வந்து விருத்தியாம்சமே இல்லாம அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாழடைஞ்சு போயிருக்கும். அது என்ன செஞ்சாலும் சரி, அது விருத்தியாம்சம்ங்கிறது இல்லை. அவங்களுடைய வம்சத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வம்ச விருத்தி அப்படிங்கிறது இல்லை. ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அப்படி இல்லைன்னா திருமணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லாம இருக்குது, அப்படி இல்லைன்னா பிறக்கிற குழந்தை ஏதாவது உடல் உபாதைகளோட பிறக்கிற குழந்தையா, இப்படி வந்து ஒரு சில வீடுகள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் அந்த வீட்டை வந்து பூட்டி போட்டுட்டு அந்த வீடை விற்கவும் முடியல, யாரும் வாங்கிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த வீடை வந்து அப்படியே பூட்டி போட்டு போயிடுறாங்க. ரொம்ப பாழடைஞ்சு போய் அந்த ஒரு சில வீடுகள் இருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த இவர் வந்து புல்லகரி கேட்டாருன்னு உடனே இவர் சிறு தொண்டரோட நடந்து வரும்போது இந்த படுவாவி பைய போறாம்பாரு, இவன் தான் புல்லகரி சமைச்சு கொடுத்தாதான் திம்பன்னு சொன்னானா, இவனா நல்லா இருப்பானா, நாசமா போவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே திட்டுனாங்களாம் அந்த வீட்டு ஜனங்கள். அதனால இன்னைய வரையும் அந்த வீட்டுல வந்து, இதை நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பணுங்கிறதே அவசியமே இல்லை. நீங்க திருச்செங்காட்டாங்குடி நேரில் போங்க, போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அந்த சில வீடுகள்லாம் வந்து அப்படியே அந்த பூட்டி போட்டு, அந்த பழைய இந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்களா, ஒண்ணுக்கும் உதவாம இருக்கும் பாத்தீங்களா வீடு, அதே மாதிரியே இன்னமும் அங்க இருக்கு. அந்த வீடை வேற யாராவது வாங்கினாலாவது நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா அந்த வீடை வாங்கினவங்களும் நல்லா இல்லையா. அதனாலேயே புதுசா அந்த வீடை இன்னொருத்தவங்களுக்கு விற்கவும் முடியாம இருக்குது. அதே போல சிவபெருமான் வந்து ஒரு மரத்து அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அமர்ந்திருந்தார் இல்லையா. நம்ம சொன்னோம்ல, பைரவ அடியாராக வந்து ஒரு மரத்தடியில வந்து சுவாமி வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரம் இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்கு. அங்க நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா
சுவாமி அமர்ந்திருந்த, அதாவது பைரவ அடியாராக ஈசன் வந்து அமர்ந்திருந்த மரத்தை வந்து நம்மால பார்க்க முடியும். சுவாமியினுடைய திருநாமம் உத்ராபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது சைவ சமயத்தில் மொத்தம் 3 ராஜாக்கள் உண்டு. ஒண்ணு திருவாரூர் தியாகராஜா, இன்னும் ஒண்ணு செங்காட்டாங்குடி தேவராஜா, அதற்கு அடுத்தது தில்லை நடராஜா. இப்படி 3 ராஜாக்கள் சைவத்துக்கு உண்டு. அதுல திருச்செங்காட்டாங்குடி தேவராஜாவாக விளங்கக்கூடியவர் தான் நம்ம உத்ராபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன். ரொம்ப அதி அற்புதமான கோவில். கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது, சாதாரணமான சின்ன கோவில் தான் அது. ஆனா அவ்வளவு சாநித்தியம் உண்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு. கணபதீஸ்வரர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமா இருப்பாரு. தாயார் மங்களாம்பிகை, அதே போல வந்து பாத்தீங்கன்னா உத்ராபதீஸ்வரர், அவருக்கு தனி சன்னதி. சுவாமிக்கு வலது பக்கத்துலதான் உத்ராபதீஸ்வரர் இருப்பாரு. அவர் தான் அங்க பிரதான மூர்த்தியும் கூட. அங்க மூலவர் கணபதீஸ்வரரும் பிரதானம், இவர் உத்ராபதீஸ்வரர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். இப்படி இவரை தான் தேவராஜாம்பாங்க. உத்ராபதீஸ்வரரை தான் தேவராஜா, தேவர்களுக்கெல்லாம் ராஜா, அதனால தேவராஜா. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தில்லை நடராஜா, திருவாரூர் தியாகராஜா, செங்காட்டாங்குடி தேவராஜா, இப்படி 3 ராஜாக்கள் சைவத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 ராஜாவுல இவரும் ஒரு ராஜா, செங்காட்டாங்குடி தேவராஜா. அதனால அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செங்காட்டாங்குடி திருக்கோவில். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய, நம்ம சிந்தனை செய்யக்கூடிய இந்த நேரத்துல இப்ப வந்து மணி வந்து இரவு 11 மணி கிட்டத்தட்ட இருக்குது. இப்பதான் நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம சிந்தனை பண்றோம், நாயனாரினுடைய குரு பூஜையை. இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து செங்காட்டாங்குடியில குரு பூஜையானது ஆரம்பமாகும். இப்ப வந்து சுவாமி வந்து புள்ளைகறி கேட்டுட்டார். யாரு? சிறு தொண்டர்கிட்ட புள்ளக்கறி எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டார். இப்ப வந்து புள்ளக்கறியானது தயாராகி கொண்டு இருக்கிறது திருச்செங்காட்டாங்குடியில. ரொம்ப அற்புதமா பண்ணுவாங்க புள்ளக்கறி. என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன். உணவு சமைச்சிட்டு, நம்ம சாதத்தை சமைச்சிட்டு, அதுல வந்து ஒரு குழந்தை வடிவுல சாதம் இருந்தா எப்படி இருக்கும், அது போல ஒரு குழந்தை படுத்திருக்கிற மாதிரி அந்த சாதத்திலேயே முகம், கை இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. செஞ்சு வச்சு இதெல்லாம் இது பண்ணுவாங்க. சுவாமி வந்து இப்ப அந்த மரத்து அடியில உட்கார்ந்துருப்பார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புள்ளக்கறி ரெடி ஆயிடுச்சுன்னு இப்ப நம்ம சரித்திரத்துல எப்படி சிந்தனை பண்ணுமோ அதே மாதிரியே தான் அங்க உற்சவமும் நடக்கும். அவர் வந்து சுவாமி வந்து வீட்டு வாசலுக்கு வருவார். அம்மா அதை வெங்காட்டு நங்க இருப்பாங்க, அவர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டுக்காரர் இல்லைன்னு உடனே போய் மரத்தடியில உட்காந்துருவார். அப்புறம் மரத்தடியில வந்து ஆஹ் சிறு தொண்டர் பேசும்போது சிறு தொண்டர்கிட்ட இதெல்லாம் சொல்லுவார். இப்படியெல்லாம் எனக்கு சமையல் ரெடியா இருக்கணும்னு உடனே அது கேட்ட உடனே இங்க சமையல் தயாராகிட்டு இருக்கும். அந்த இதுதான் இப்போதைக்கு இந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னாங்க. சுவாமி வந்து புள்ளக்கறி கேட்டுட்டார். இப்ப வந்து புள்ளக்கறி சமைக்க போறாங்க. இந்நேரம் சமையல் ஆயிட்டு இருக்கும். இரவு அல்லது அதிகாலை 2 மணிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பைரவ அடியாருக்கு திரு அமுது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது நடக்கும். அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி வீட்டு உள்ள உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் எப்பயும் போல வந்து நீ வந்து பக்கத்துல உட்காருங்கிறது, அதுக்கப்புறம் உன் பையனை அழைச்சிட்டு வானோடனே அந்த குழந்தை வந்து வீட்டு வாசல்ல வந்து எப்படி இதை மாதிரி சொல்றாங்களோ அதே மாதிரி அப்பயும் வந்து கூப்பிடுவாங்க. சீராளா, சீக்கிரமா வா, அடியார் சாப்பிடணும், உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது சீராளரனுடைய திருமேனியை எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெண்காட்டு நங்கை, சந்தன நங்கை, சிறு தொண்டர், சீராளன் இவங்க எல்லாருக்கும் சுவாமி சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஐக்கிய நிகழ்வானது நடக்கும். இந்த ஐக்கிய நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தீபாராதனை இதெல்லாம் உண்டு. இந்த உணவு சமைச்சிருக்காங்க இல்லையா, இப்ப நம்ம இதுல வந்து அந்த பிள்ளை கறின்னு சொல்லிட்டு அந்த சாதம் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து வச்சிருவாங்க. வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் புதிதாக திருமணம் ஆகி இருக்குதோ அல்லது திருமணம் ஆகி புத்திர பாக்கியம், எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை இல்லைங்க, அந்த மாதிரிலாம் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை முதல்ல கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தது இதை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு சித்திரை பரணி, இந்த வருஷம் 2025 உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஜனவரி 1 2025 அவங்க இந்த புள்ளக்கறியை சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது ஜனவரி 1 2026 அவங்க வீட்டுல குழந்தை இருக்கும். அது போல ஒரு இது.
இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பிரசாதத்த குடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது, நீண்ட நாளாக உடல் உபாதைகள் உள்ளவர்கள், அந்த மாரி இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த வலி, அந்த வலின்னு சொல்றாங்க. அது மாதிரி உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கும் இந்த புல்லகரிய அவங்களுக்கெல்லாம் தான் முன்னுரிமை அப்படி வந்து குடுப்பாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாக்கி எல்லாருக்கும் பிரசாதமாக விநியோகம் வந்து பண்ணுவாங்க. அவங்களே கேட்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்களா? அப்படிம்பாங்க. அவங்கள மட்டும் தனியா கூப்பிட்டு பிரசாதம் குடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது புத்திர பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் இல்ல அப்படிம்பாங்க. அப்படி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிரசாதம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த புல்லக்கறி பிரசாதம். ஒரு ட்ரிப்பு அத வாங்கி சாப்பிட்டோம்னா, கன்ஃபார்மா அதாவது திருமணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஒரு முறை அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா போதும், அடுத்த இதுல வந்து கண்டிப்பா உடனே டக்குன்னு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட சிறப்பு. மறுநாள் காலையில சிறப்பா வந்து சுவாமி, அம்பாள் எல்லாம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பா குரு பூஜையானது நடக்கும். இப்ப வந்து சுவாமி வந்து புல்லகரி இப்ப நம்ம டயத்துக்கு 11:15 ஆகுது. சுவாமி வந்து புல்லகரி கேட்டிருக்கார். புல்லகரி ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல சுவாமிக்கு அமுது படையல், அதோட வந்து சிறுத்தொண்ட நாயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைலாய காட்சி, சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நடக்கும். இன்னைக்கு சிறுத்தொண்ட நாயனாரினுடைய திருச்சரித்திரத்தை பத்தி சிந்தனை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிறுதொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைல் விழாது உயிர்கள் வாழ நான்முறை அறங்கள் ஓங்க நத்தமும் வெல்வி மல்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம ஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்சவேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, சீரா திருவையாரா போற்றி, தென்தில்லு மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனுக்கு ஆரம்பதமானாய் போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருளானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.